அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்க்கலாம். கதிருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் வருது. ராஜியோட நகையை திருட நாங்கள் பிடிச்சிருக்கோம், நீங்கள் அடையாளம் காட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதிர் வந்து வீட்டில் வந்து போய் சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே சாப்பிட போகிறோம் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு ராஜியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்னாரம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா அந்த மாதிரி நீங்கள் நகையை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. சரி நாங்கள் ஐயோ பாவம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறதுக்கு உங்களை அடையாளம் கட்ட கூப்பிட்டா நீங்கள் அண்ணன் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லி சாக்கு போக சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கண்ணன் இருக்காரு. ராஜி அதை பார்த்துட்டு டேய் நகை எங்கடா உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டையெல்லாம் பிடிச்சி ரொம்ப இதுங்கிறாங்க. விடுமா வேணாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் எவ்வளவோ போடுறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் நகையில் எடுத்துகிட்டு போனீங்கள, நம்ப வச்சு கழுத்து திட்டியில, நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக ராஜி திட்டுறாங்க. அவங்க இப்போ அவங்க பொண்டாட்டி மத பிடி பையன் இப்போ இப்படி பேசுகிறாவா, அவளை மத பிடி நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் வைகிறாங்க. ராஜியை வந்து ராஜி விடு, நீ வேறு எதுவும் புதுசாக பிரச்சனை உருவாக்காத, விடு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அடுத்து கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ 6 மாதம் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன இப்படி சொல்கிற? ஏப்பா நீ என்னப்பா சொன்ன, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க, இவளை கூட்டிகிட்டு வர பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைச்சேன், ஆனால் அவன் நகையை திருடிட்டான்னு நீ சொன்ன அப்படின்ட்டு கதிரை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் அவன் என்ன ஒரு புது கதை காட்டுறான், அவங்க 2 பேர் லவ் பண்ணதாகவும் அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு திருச்செந்தூர் போனதாகவும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு கண்ணனை பார்த்து சொல்கிறாங்க. உடனே இதில் எதுதான் உண்மை, யார் சொல்கிறதா நாங்கள் நம்புறது, எது உண்மை சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அது வந்து மேடம் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்ல வராங்க. உடனே கதிர் திடாக்குன்ட்டு இல்லை மேடம் அவன் பொய் சொல்கிறான், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணுற போது தான் அது இருந்துச்சு, இவளை கூட்டிகிட்டு வர பொறுப்பு மட்டும் தான் அவன்கிட்ட கொடுத்துருந்தேன், அவன் எதுக்குங்க நகையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும், அவனை லவ் பண்ணுறதா இருந்தாலுமே அவன் பொய் சொல்கிறான், எங்களை வந்து நம்பி கழுத்தரிச்சிட்டான், ராஜிக்கு யாருன்னே இவளை பற்றி தெரியவே தெரியாது கண்ணனை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு விசாரணை நடத்துகிறாங்க. 6 மாதம் கழிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நகைலாம் இருக்குமா, அவன் நகையெல்லாம் விற்று எப்போயோ செலவழிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. திருப்பி ராஜி கோவப்பட்டு யார் வீட்டு நகை யாரடா செலவழிக்கிறது அப்படிங்கிறாங்க. இம்மா இருமா, ஆனால் என்னம்மா நீ ரொம்ப ஓவராக தான் கோவப்படுற, இருமா நாங்கள் விசாரித்து சொல்கிறோம்மா, அவன் பேக்ரவுண்டெல்லாம் விசாரித்து அவங்ககிட்ட சொத்து பற்றி இருந்துச்சுன்னா அதை வாங்கி அதுக்குரிய நகைக்குரிய பணத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. சரி 2 பேரும் சைக்கிளில் ஓட்டிக்கிட்டே நடந்து பேசிகிட்டே வராங்க. ஆமாம் அது என்ன போலீஸ் ஸ்டேஷன் அப்படி நடந்துக்கிற, நீயாட்டி அவனாட்டி கொண்டு போட்டுற போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எல்லாம் தடுத்துட்டீங்க, நீங்களாக தடுக்காமல் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எனக்கு கொன்று இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜி கோவப்படுறாங்க. கொண்டுட்டு நீ ஜெயிலில் போய் உட்கார போறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி சொன்னேன்னு ராஜி கேட்கவும் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம 2 தான் லவ் பண்ணோம், அவன் வந்து நான் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழிய போட்டியே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உன்னை பற்றி விசாரிப்பாங்க, உன்கிட்ட கொஷின் மேலே கொஷின் கேட்பாங்க, உன்னை ரொம்ப காயப்படுத்துவாங்க, உன்னை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, அதெல்லாம் தேவையா உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம 2 பேரும் வந்து இப்போதைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றுமே லவ் பண்ணல எதுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும், நீ வந்து உன்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தனை வந்து லவ் பண்ணி ஓடி போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமே அசிங்கமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நீ அப்படி நீ வந்து நானும் நீ லவ் பண்ணு சொல்லி போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நீ வேணால் அப்படி வேணால் நினச்சிக்கோ, ஆனால் நான் அதெல்லாம் எதை பற்றி யோசிக்கவே இல்லை, என்னோடய மனைவியோட மானத்தை காப்பாற்றுறது அவளுடைய வந்து மரியாதையை காப்பாற்றுறது என்னோட கடமை, அதனால தான் நான் இது எல்லாத்தையும் சொன்னேன், நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, அதை பற்றி நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன், இன்னொன்று இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இப்படிலாம் கொஸ்டின் பண்ணி கேட்காத, எதுனாலும் உன்னை வந்து பாதுகாக்க வேண்டியது இனிமேல் ஏன் கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராஜிக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. போகிற வழியில் அங்கே சாப்பிட்டு வந்துடுறாங்க. அடுத்த மறுநாள் காலையில் மீனாவும் ராஜியும் டீ குடிச்சிட்டே பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் நேற்று நைட்டு டின்னர் சாப்பிட போகல, ஆனால் அத்தை நீங்கள் சாப்பிட தான் போகிறீங்கன்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா, வீட்டில் எல்லாருக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. அதை விட முக்கியமான சம்பவம் நடந்துக்குங்கிறது அத்தைக்கு தெரியாது அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது சரி என்ன நேற்று உங்கள் கதிர் வந்து உங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்ததுனால அதெல்லாம் நினச்சி நைட்டெல்லாம் தூங்கலை போலுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே உன் கண்ணை பார்த்தா தெரியுது நீ நைட்டெல்லாம் தூங்கலை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ட்டு. இல்லைக்கா அப்படிலாம் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே போலீஸ் ஜீப் வந்துடுது. என்ன ராஜி நம்ம வீட்டு பக்கம் ஒரு போலீஸ் வேன் வருது அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள் அண்ணன் காலங்காத்தால் ஏதாவது சண்டை பிரச்சனை இழுத்து வச்சுட்டானா அப்படின்னு குமாரை பற்றி கேட்குறாங்க. தெரியலையேக்கா அப்படிங்கிறாங்க. அது என்ன போலீஸ்லேருந்து 2 பேர் இறங்கி ஜீப்லேருந்து இறங்கி நேராக இவங்க இழுத்துறாங்க. என்ன ராஜி நம்ம வீட்டுக்கு நேராக நோக்கி வராங்க. ஐயோ கண்ண பிரச்சனை வந்து போலீஸில் தெரிஞ்சிச்சு, வீட்டுக்கு வர போகிறாங்களே அப்படின்ட்டு சீக்கிரமாக வாங்கன்னு இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. கதிர் எங்கள் அம்மா கதிர் வீடு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் நீங்கள் என்ன அப்படிங்க. கதிர் வீட்டில் இருக்கானா? ஆமாம் சார் வீட்டில் தான் இருக்கான் சார். யார் அந்த கண்ணன் பிரச்சனையா, என் நகையை திருடிட்டு போயிட்டானே அவன் என்ன அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ புது பிரச்சனையை கலப்படுற, என்னென்னு பிரச்சனை தெரியாமல் கதிரை கூப்பிடுமா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. கதிர் யாருங்க இவன் தான் அப்படிங்க. உடனே நீ ஸ்டேஷனுக்கு போடான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. எதுக்கு என்ன அப்படின்னா அவன் ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போயிருக்கான், அந்த பொண்ணு நேற்று நைட்லேருந்து ஆளை காணும், இவன் காரில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஸோ அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தரன்னு எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இல்லை சார் அவன் அப்பெல்லாம் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அவன் நம்புங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க. கோமதி பின்னாடியே ஓடி வராங்க, அவங்களும் அழுகுறாங்க. அரசி மயிலு
மீனா, ராஜி எல்லாருமே பின்னாடி ஓடி வராங்க. இல்லை நீங்கள் எதுனாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க, வாடா வாடான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. எய்த்தாப்பில் அதை கோமதியோட அவங்க அம்மா, அப்பா, அவங்களுடைய அண்ணி, அவங்களோட அண்ணன் எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. குமாரும் இருக்கேன், அவனும் பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறமா இங்கே கோமதி பயங்கரமாக இருக்கிறாங்க. கோமதி நீ கொஞ்சம் அமைதியாருன்ட்டு அவள் சொல்லிவிட்டு எல்லோரும் பைக்கில் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கதிரை இறக்கி விட்டு முட்டியை போட சொல்கிறான். அவன் இவன் தான் சார், இவன் தான் என் பொண்ணை வந்து காரில் கூட்டிகிட்டு போனான், என் பொண்ணு திருப்பி வீட்டுக்கே வரவே இல்லை, என் பொண்ணு என்ன செஞ்சான்னு கேளுங்க சார் அப்படின்ட்டு. நேற்று நடந்த கதையில் காரில் ஒரு பொண்ணு போச்சா, அந்த பொண்ணோட அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் பின்னாடியே பாண்டியன், செந்தில், சரவணே, பழனி எல்லாமே பைக்கில் வந்துடுறாங்க. சார் என்ன சார் இப்படி ஒரு அக்யூஸ்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி முட்டிலாம் போட வச்சுருக்கீங்க, விடுங்க சார், என் பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு பாண்டியன் மாறி மாறி பேசுகிறாரு. இருங்கய்யா, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சமாதானப்படுத்துமா, நான் கேஸ் என்ன ஏதுன்னு விசாரிப்போம்மா, அமைதி இருங்கய்யா, இங்கிட்டு வாங்கய்யா அப்படிங்கிறாங்க. சரவணை எல்லாரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. சார் என் பையன் தம்பி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம், அவனை கூப்பிடுங்க, அவனை இங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கதிர் சொல்கிறாங்க. சார் நேற்று நான் காரில் போனது உண்மைதான், அந்த பொண்ணு என் காரில் தான் வந்துச்சு, ஆனால் நான் தெருமுனையில் இறக்கி விட்டேன், நான் நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன் சார் விவரமா அப்படிங்கிறாங்க. உன் கதையெல்லாம் பெற சொல்கிறா இவங்க இந்த வீட்டில் இருக்கிறவரோட பொண்ணு எங்கடா கடத்தி வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் அப்படிலாம் எதுவுமே கடத்தவே இல்லை, அந்த பொண்ணை நான் நேற்றே வீட்டில் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. வீட்டிலனா யார் வீட்டில், உங்கள் வீட்டிலையா அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. சார் நேற்று இவன் பொண்ணை கடத்ததாக இருந்தால் நேற்று இவன் சவாரிக்கு போனான் உண்மை தான், ஆனால் சவாரி போயிட்டு வந்ததுலேருந்து எங்கள் கூட தான் சார் இருந்தால், வேறு எங்கேயுமே வெளியில் போகல. பொண்ணை கடத்துறவன் இப்படியா சார் வீட்டில் இருப்பான், கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா சார், நீங்கள் கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க சார்னு பழனியும் பேசுகிறாங்க. என்னையா எங்களுக்கே நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா, நீங்களே வெளியில் போங்க, நாங்கள் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க சார், என் தம்பி அப்படி எதுவுமே தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு செந்திலும் சொல்கிறாரு. நீங்கள் வெளியே இருங்க, நாங்கள் விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டபிள் இவங்களாம் வெளியில் பற்றி விடு அப்படின்ட்டு பாண்டியன் எல்லாரையும் வெளியே பார்த்து சொல்கிறாங்க. பாண்டியன்னு சொல்கிறாங்க, அவன் தான் ஏதோ விசாரிக்கணுங்கிறாரு, போலீஸ் விசாரிக்கட்டும், விசாரிச்சதுக்கப்புறம் தான் உண்மை தெரியும், என் பையன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு விசாரித்து சொல்லுங்கள் சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்ட்டே வாங்கிட்டு நம்ம வெளியில் கொஞ்ச நேரம் நிற்போம் அப்படின்ட்டு அவங்க மகன் மருக அவங்களுடைய மச்சனை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியில் போய் நிற்கிறாரு.